லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஆதி மருத்துவர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மருத்துவ சமூக நலச்சங்கம் முடிதிருத்தும் தொழிலாளர் நலச்சங்கத்தின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் அமரர் சி வைத்தியநாதன் ஐயா அவருடைய 19ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று தமிழகத்திலே பல பாகங்களே இருக்கக்கூடிய நம் சமூக உறவுகள் ஐயா அவர்களுக்கு அனுசரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் நம்மை விட்டு சென்று 19 ஆண்டு காலம் சென்றிருந்தாலும் கூட அவர் நம்மை விட்டு செல்லவில்லை. நம்மோடு இறைவனாக இறை அருளோடு நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த சமூகத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மாவீரன், புரட்சியாளர் சென்னியின் மைந்தர். சென்னியின் மைந்தர் அவர்கள் யாரை பின்பற்றி வந்தார்கள் என்பதை நம்முடைய சமூக உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்னியின் மைந்தர் அவர்கள் ஐயா பண்டிட் எஸ் ஆனந்தம் வழித்தோன்றல் தஞ்சை மாவட்டத்திலே கும்பகோணத்திலே பிறந்தவர் தான் பண்டிட் எஸ் ஆனந்தம் அவர்கள். அவருடைய அளப்பரிய பங்களிப்பை மக்களுக்கு கொண்டு சென்றவர் வைத்தியநாதன் அவர்கள். அவர் நடத்திய சமுதாய மடலின் மூலமாக தமிழகத்திலே நடக்கின்ற அத்துணை நிகழ்வுகளையும் ஊடகங்களே இல்லாத காலத்தில் இந்த மருத்துவர் சமூகத்திற்காக முதல் ஊடகத்தை கொடுத்திருக்கின்றார் சென்னியின் மைந்தர். அப்படிப்பட்ட புரட்சியாளர் நமக்காகவே தன்னை அர்ப்பணித்து தன் குடும்பம் மறந்து இந்த மக்கள் எப்படியெல்லாம் கிராமப்புறங்களிலே அவதியுற்று இருக்கின்றார்கள், இழிவுகள் இன்னல்களை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை எப்படி பாதுகாப்பது, இப்படி எந்த நேரமும் சமூக சிந்தனையோடு வாழ்ந்தவர் சென்னியை விடுதிருந்த மாணிக்கம் சி வைத்தியநாதன் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட அந்த புரட்சியாளர் நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த பாடம் என்ன, அதை வைத்து நாம் எப்படி இந்த சமூகத்தை வழிநடத்தப் போகின்றோம், நம் சமூக உறவுகளை எப்படி பேணிக்காக்கப் போகின்றோம் என்பது இன்றைய இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் எண்ணப்பாடுகள். அப்படியானால் அவருடைய பங்களிப்பு என்ன, அவர் எப்படியெல்லாம் இந்த சமூகத்திற்காக பங்களிப்பை செய்தார் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே ஒரு குக்கிராமம் சென்னிய விடுதி என்பது தஞ்சை மாவட்டம் திருவோணம் ஒன்றியம் சென்னிய விடுதி. ஐயா அவர்கள் அருகாமையிலே பேருந்துக்கு வர வேண்டும் என்றால் கரம்பக்குடிக்குத்தான் வர வேண்டும். அந்த கரம்பக்குடியிலிருந்து சென்னிய விடுதி செல்வதற்கு ஒற்றையடி பாதை தான், சாலை வசதி கிடையாது. இப்படிப்பட்ட சூழலிலே ஐயா அவர்கள் அங்கிருந்து நடைபயணமாக கரம்பக்குடிக்கு வந்தீர்களே ஆனால் பேருந்தில் வெளி மாவட்டங்களுக்கோ அல்லது பிற பாகங்களுக்கு செல்வதற்கோ பேருந்து வசதி. அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் பிற மாவட்டங்களுக்கு சென்று தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் கரம்பக்குடிக்கு வருகின்ற பொழுது அந்த நேரம் எப்படி இருக்கின்றது, திரும்ப அந்த கிராமத்திற்கு பயணம் செய்ய முடியவில்லை என்றால் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் ஒரு இல்லத்திலே தங்குவது வழக்கம். இப்படியாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்ட ஐயா அவர்கள் நிறைய சிரமங்களை சந்தித்தும் கூட விடாமுயற்சியாக இந்த சமூகம் மேன்மை வர வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு சமூகத்திற்காக பணி செய்தவர் சென்னியின் மைந்தர் அவர்கள். அது மட்டுமல்ல, நான் ஐயாவுடைய அளப்பரிய பங்களிப்பை பார்த்து வியந்து ஐயாவுடைய நிகழ்வுகளை எல்லாம் இந்த சமூக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த வாட்ஸ்அப் ஊடகத்தின் வாயிலாக கொண்டு சென்று ஐயா அவர்களுக்கு அவர் இறந்த பிறகு 14 ஆண்டு காலம் கழித்து அவருக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டது. சென்னிய விடுதியிலே தமிழகம் மற்றும் அயல் நாடுகளிலே பணிபுரிகின்ற அத்தனை சமூக உறவுகளும் பெரும் பொருளாதாரத்தை கொடுத்து ஐயா அவர்களுக்கு மார்பளவு சிலையை அந்த சென்னிய விடுதியிலே அவர் இல்லத்திலே சிறப்பாக அமைத்திருக்கின்றோம். அதை நம்முடைய மாநில தலைவர் சமுதாய காவலர் அவர்கள் திறந்து வைத்தார். அன்றைய தினத்திலே மக்கள் புடைசூழ மாபெரும் புரட்சியை அந்த ஊரிலே நடத்தினோம். இதெல்லாம் எதற்காக சொல்லுகின்றோம் என்றால், இந்த சமூகமானது மேன்மை பெற வேண்டும் என்றால் ஐயாவை போன்ற ஒரு உழைப்பை நாம் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அவர் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை. தன்னுடைய குடும்பத்தையே மறந்து, தன் பிள்ளைகளை மறந்து, இந்த சமூகத்தையே தன் குடும்பமாக, இந்த மக்களையே பிள்ளைகளாக, அண்ணனாக, தம்பியாக, தாயாக, சகோதரனாக நினைத்த என் சமூகத்திலே பிறந்த ஒரு மாபெரும் வீரன். இந்த சமூக மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நேரடியான களப்பணி. இன்றாவது இந்த வாட்ஸ்அப் என்கின்ற ஊடகம் இருக்கின்றது, மற்ற வாகன வசதிகள் எல்லாம் உடனுக்குடன் நமக்கு இருக்கின்றது. ஆனால் அன்றைய காலகட்டங்களிலே நேரடியாக செல்ல வேண்டும். அந்த கிளைகளை அமைப்பதில் கூட அவருடைய மிகப்பெரிய ஆற்றல் இருந்திருக்கின்றது. ஒரு ஊரிலே ஒரு கிளையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நேரடியாக சென்று விடுவார். 2 நாட்களுக்கு முன்பாகவே சென்று அங்கே இருக்கக்கூடிய நம் சமூக உறவுகளை சந்தித்து அவரிடம் பேசி அங்கிருந்து அந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்வார். அந்த கடைக்காரர்கள்ட்ட கூட நமக்காக தான் போராட வந்திருக்காரு ஐயா. ஆனால் அவர் சொல்லுவார், நீங்கள் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போங்க,
ஒரு 2 நியூஸ் பேப்பர் கொடுங்க, நான் இந்த திண்ணையில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்குவாராம் ஐயா. படுத்து மறுநாள் திரும்பவும் எழுந்து குளிச்சு அந்த கிளைகளை உருவாக்கவும் மக்களை அணிதிரட்டவும் எப்பேற்பட்ட ஒரு பங்களிப்பு. இப்பொழுது நாம் அது போன்ற பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றோமா? சாலை போட்டாச்சு, பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். சாலை போட்டதில் பயணம் பண்ணுறது மிக எளிது. ஆனால் புதிய சாலை அமைத்து பயணம் செய்வது என்பது மிக கடினம். அப்படிப்பட்ட சூழலில் இன்று நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை தமிழகம் முழுவதும் அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. சென்னியின் மைந்தர் என்றால் இன்று தெரியாத உறவுகள் இருக்க முடியாது. எந்த மாவட்டத்தில் சாதிகள் இழிவு, பாலியல் வன்புணர்ச்சி என்றாலும் நேரடியாக களமிறங்கக்கூடியவர். தூத்துக்குடி மாவட்டத்திலே இசக்கி என்கின்ற ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி மகள் வன்புணர்ச்சிக்கு ஆட்படுத்தப்பட்டார். அந்த நேரத்திலே நெல்லை மாவட்டத்திலே கடையடைப்பு செய்து போராட்டம் செய்து அதற்குண்டான உரிமை மீட்டுக் கொடுத்தார். சாதியியல் ரீதியாக அடிமைத்தனங்கள், தொழிலாளர் ரீதியான அடிமைத்தனங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை அளிப்பதிலே மிகச்சிறந்தவர் ஐயா சென்னியின் மைந்தர் அவர்கள். நமக்காக சமுதாய மடல் என்ற ஒரு பத்திரிகையை போர்வாளாக கொடுத்தார். அந்த பத்திரிகையை வாங்கிய நம் சமூக உறவுகள் அதை எடுத்து எங்கே சொல்வது, அதை பற்றி கூறுவது என்றால் மிக வேதனையான சம்பவமாக சொல்கின்றார் ஐயா. வேம்பு உடல் நலத்திற்கு நல்லது, அதை யாரும் விரும்பி சாப்பிடுவதில்லை. அதை போலத்தான் நம்மவர்களுக்கு சமுதாய மடல் வேம்பாய் இருக்கின்றது என்பதை அவர் பதிவு செய்கின்றார். அது மட்டுமல்ல, எனது பிறந்த நாள் கொண்டாட தேவையில்லை. சமூக உறவுகளே, இளைஞர்களே, என்னுடைய பிறந்த நாள் பரிசாக நான் இனிமேல் மது அருந்த மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியை எனக்கு அன்பளிப்பாக பரிசாக கொடுங்கள் என்று கேட்ட ஒரு உத்தமரை எங்காவது பார்த்தது உண்டா? அது மட்டுமல்ல, அவர் 1987 திண்டுக்கல் மாவட்டத்திலே மாநில பொதுச் செயலராக பதவியேற்று ஓராண்டிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார். மதுரையிலே மாநாடு, திருச்சியிலே மாநாடு. அது மட்டுமல்ல, இந்திய விடுதலைக்காக 29 முறை சிறை சென்ற வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கவும், அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கவும், அவருக்கு திருவுருவச் சிலை அமைக்கவும் அரும்பாடுபட்டு அதை அரசிடமிருந்து பெற்று 1998 மாபெரும் மக்கள் புடைசூழ அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மண்டபத்தை திறக்க வைத்தவர் ஐயா சென்னியின் மைந்தர் அவர்கள். அது மட்டுமல்ல, 2000 இந்த மருத்துவர் சமூக மக்களுக்கான முதல் வாழ்வு உரிமை மாநாட்டை நடத்தினார். பனகல் பூங்காவில் இருந்து வள்ளுவர் கோட்டம் வரை மாபெரும் பேரணி. வள்ளுவர் கோட்டத்திலே மக்கள் புடைசூழ அங்கே அன்றைய ஆளுகின்ற அமைச்சர் பெருமக்கள் மேடையிலே அமர்ந்திருக்க ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ வரவேற்புரை. அந்த வரவேற்புரையை ஒட்டுமொத்த மக்களின் வாழ்க்கையாக பிரதிபலிக்க செய்தவர் சென்னியின் மைந்தர். இதையெல்லாம் இன்றைய கால இளைஞர்கள் புரிந்து கொண்டு இந்த சமூக மக்களுக்கு உண்டான களமாற்ற புறப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை பார்க்கின்ற நம் சமூக உறவுகள் தங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய உறவுகளை அணிதிரட்டவும், மக்களை ஒன்று சேர்க்கவும், தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச் சங்கத்திலே அமைப்பாய் அணிதிரட்டவும், தொழிலாளர்கள் என்பது முடிதிருத்தும் தொழிலாளர்கள், நம்முடைய சமூக உறவுகளை அனைத்து உறவுகளையும் அமைப்பு சாரா நலவாரியத்திலே பதிவு செய்வது கட்டாயம். சமூக உறவுகளே, தமிழ்நாடு மருத்துவர் சமூக நலச் சங்கமானது மாபெரும் கட்டமைப்பில் அனைவரும் இணைய வேண்டும். அனைவருக்கும் ஐயாவுடைய இந்த நினைவு நாளிலே அனைவரும் ஒன்றுபட்டவர்களாக ஒத்த கருத்துடையவர்களாக அணிதள வேண்டும். ஒரு உறுதிமொழியை எடுத்து சமூகத்தை பாதுகாப்போம். ஆதி மருத்துவன்.